நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் போட்டியில சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா, படு தோல்விய சந்திச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதால கேப்டன் தோனி அவர்கள் இதை பற்றி என்ன பேசுவார் அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே அணியுடைய கேப்டனான தோனி அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது அவர் நாங்கள் இன்று பேட்டிங்ல நிர்ணயித்த இலக்கு ஒரு நல்ல ஸ்கோராக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விக்கெட்டுகளை நாங்கள் அதிக அளவு இழந்ததால கீழ்வரிசை வீரர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. விக்கெட்டுகள் அதிகம் இழப்பதன் மூலம் 20 ஓவரும் முழுமையாக விளையாட முடியாத நிலை ஏற்படும். ஆனால் பிரவிஸ் அவர்கள் அபாரமாக விளையாடி சரியான வாய்ப்பை பயன்படுத்தி ரன்களை சேர்க்கிறாரு. எங்கள் அணில ரன் ரேட்டுமே நன்றாகத்தான் இருந்தது. பவர் பிளேவ்ல நாங்கள் அதிக அளவு விக்கெட்டுகளை இழந்திருக்கோம். கூடுதலாக விக்கெட் இருந்திருந்தால் எங்களால ரிஸ்க் எடுத்து விளையாட முடியல. கம்போஜ் பந்து வீச்சுல ஸ்விங் செய்வது கிடையாது. வெறும் வேகமாக பந்து வீசி செயல்படக்கூடிய வீரராக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு விளையாடுறாரு. அவர் நல்ல யாக்கர் பந்துகளை வீசுறாரு. ஆனா பவர் பிளேவ்ல நாங்கள் தொடர்ந்து மோசமாக செயல்பட்டு இருக்கோம். முதல் 6 ஓவர்ல இவ்வளவு அதிக ரன்களை விட்டு கொடுக்க கூடாது. கம்போஜ் பவர் பிளேவ்ல 3 ஓவர்களை வீசினாரு. பந்து ஸ்விங் ஆகாத நிலையில அது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக நான் கருதுறேன். பேட்ஸ்மேன்கள் தங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு விளையாட வேண்டும். பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான கன்சிஸ்டன்ட்டுடன் விளையாட வேண்டும். உங்களால சிக்ஸர்களை எந்த நிலையிலுமே அடிக்க முடியும். உங்களுக்கு நீங்களே அழுத்தத்தை செலுத்திக் கொள்ளாதீங்க. சீனியர் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணில தற்போதுள்ள டாப் வீரர்களாக கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்களை தாண்டி மேலும் 2 வீரர்களை அடுத்த ஆண்டு சிஎஸ்கே அணில இருந்து நேரடியாகவே தூக்க போவதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. மினி ஏலத்தின் மூலம் சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களை வாங்க போவதாக பேச்சுக்களுமே அடிபட்டு வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஆண்டு சிஎஸ்கே அணி பலம் வாய்ந்த அணியாக மீண்டும் கம்பேக் கொடுக்கறாங்களா அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.